இத்திருக்கோயிலில் விசாக நட்சத்திர வழிபாடு என்று உள்ளது. வைகாசி விசாகம் நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் ஏற்படும் என்றும், அத்தகைய பாக்கியத்தை தரக்கூடிய முருகப்பெருமான் திருப்போரில் அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோயிலில் வந்து வேண்டுவார் வேண்டுவன வரத்தை அருளக்கூடிய எம்பெருமான் குமாரதேவர் உங்களுக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வீரசைவ மரபுப்படி அன்னம் பாலிக்கும் முன்பாக தீபாராதனை என்று சொல்லக்கூடிய வீரசைவ லிங்க மரபினருக்கு தீபாராதனை காட்டுவார்கள். அப்படி காட்டும் பொழுது இவர்களும் கழுத்திலே லிங்கம் அணிந்து கொண்டு கத்திரிக்காயை அணிந்து கொண்டு காட்டப்பட்டது. துண்டை அழுத்தி வெளியே போடுவதற்கு எடுத்தார்கள். உண்மையிலே அந்த கத்திரிக்காய் சிவலிங்கமாக மாறியுள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான உண்மை. இது வரலாற்று பூர்வமான கட்டிடக்கலை நிபுணர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிபுணர் வந்திருந்தார். இந்த விசாக வழிபாட்டை கண்டுகளித்து கொண்டார். தொழில்முறை நன்றாக இல்லை என்று சொன்னார். உடனே விசாக வழிபாட்டு கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். வந்து கலந்து கொண்டார். இப்பொழுது அவர் விசாக வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு நேரம் இல்லாத அளவுக்கு தொழில்முறை நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் உண்மை. கோயிலுக்கு வந்து நீங்கள் மன அமைதியுடன் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வேண்டி கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக நடைபெறும் என்பது ஆதாரபூர்வமான உண்மை என நான் கூறுகிறேன். அனைத்து அன்பர்களும் எல்லா நலமும் மலமும் பெற்று வாழ இந்த குமாரதேவருடைய ஜீவசமாதியிலே வந்திருந்து எம்பெருமானின் திருவருளை பெற்று உய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ஸ்ரீ குமாரதேவ சுவாமியின் தனிப்பெரும் கருணையினாலே இன்று இந்த செம்பாக்கத்திலே சிவபிரகாச சுவாமிகள் மடம், ஆதி சிவபிரகாச சுவாமிகள் மடம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மடத்திலே இந்த நல்லதொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செம்பாக்கம் கிராமம் செங்கற்பட்டு மாவட்டத்திலே அமைந்துள்ளது. செங்கற்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் பாதை செங்கற்பட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் அருகாமையிலும் திருப்போரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் அருகாமையிலும் அமைந்துள்ள கிராமம் செம்பாக்கம் கிராமம். இது மிகவும் செழுமையான கிராமம். இந்த கிராமம் ஏறக்குறைய 32 தெருக்களும் 32 குளங்களும் 32 கோயில்களும் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றனர். இப்பொழுதும் சான்றாக அவ்வாறு உள்ளது. இத்தகைய பெருமைமிக்க செம்பாக்கம் கிராமத்திலே ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அழகாம்பிகை உடனுடைய ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இது வட திருவானைக்காவல் என்று அழைக்கப்படுகின்றது. திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வர பெருமானும் அகிலாண்டேஸ்வரியும் அமைந்துள்ளது போல் இங்கு செம்பாக்கம் கிராமத்திலே அழகாம்பிகை உடனுடைய ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சுமார் 1500 வருடங்களுக்கு முற்பட்டு செங்கோற்சோழனால் கட்டப்பட்ட கோயிலாகும். இன்று வரை பூஜை புனஸ்காரங்கள் நடந்து இனிதே உள்ளது. இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் அருகாமையிலே ஸ்ரீ ஆதி சிவபிரகாச சுவாமிகள் மடம், குமாரதேவர் மடம் என்று வழக்கில் உள்ளது. இந்த ஆதி சிவபிரகாச சுவாமிகள் மடம் 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாகவும் கூறப்படுகிறார்கள். குமாரதேவர் என்கிற சுவாமிகள் கன்னட நாட்டு ராஜா. இவர் கன்னட தேசத்திலிருந்து ராஜா பதவியை துறந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளார். அத்தகைய ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது விருத்தாசலம் சென்று வந்தார். விருத்தாசலத்திலே வரும் வழியிலே அவருக்கு தாகம் ஏற்பட்ட நிலையிலே திருமுதுகுன்றத்திலே அருள்பாலித்து வரும் பாலாம்பிகை உடனாய விருத்தகிரீஸ்வரர் சுவாமி ஆலயத்திலே அம்பிகை பாலாம்பிகை குமாரதேவரின் தன் மடியில் அமர்த்தி ஞானப்பால் கொடுத்ததாக வரலாறு உள்ளது. அத்தகைய பெருமைமிக்க குமாரதேவர் சுவாமிகளின் மடம் விருத்தாசலத்திலே காந்தி நகர் என்று சொல்லக்கூடிய நகரிலே மணிமுத்தா நதிக்கு அருகிலே குமாரதேவர் மடம் ஒன்று உள்ளது. இந்த மடத்தினுடைய கிளை மடங்களான
64 மடங்கள் உள்ளன. அத்தகைய பெருமைமிக்க மடங்களில் ஒன்றான செம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆதி சிவபிரகாசாமிகள் மடம் மிகவும் பெயர் பெற்று விளங்கி வருகிறது. இத்திருக்கோயிலில் அனைத்து மூர்த்தங்களும் வழிபாட்டுக்கு உரிய மூர்த்தங்களாக வைத்து வழிபாடு செய்கின்றனர். இத்திருக்கோயில் செம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள வீரசைவ மரபினருக்கு என்று வழங்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த செம்பாக்கம் கிராமத்திலே செங்குந்த மரபினரும் வீரசைவ மரபினரும் வாழ்ந்து வருகின்றனர். அத்தகைய பெருமைமிக்க செம்பாக்கம் கிராமத்திலே இந்த குமாரதேவர் மடத்தை வீரசைவ மரபினர்கள் உறவின் முறையார்கள் முறையாக பூஜை செய்து வருகின்றனர். இப்பொழுது இந்த திருக்கோயில் என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா முதற்கொண்டு இந்த பூஜையை செய்து வருகின்றனர். இப்போது நாங்கள் செய்து வருகிறோம். இக்கோயிலில் 2 கால பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இத்திருக்கோயில் சென்ற ஆண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக சுவாமிகள் முன்னிலையில் நடந்தேறியது. இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இங்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அஷ்டதசபூச என்று துர்க்கை என்று சொல்லக்கூடிய 18 கரங்களுடைய துர்க்கை அம்மனும் திருப்போரூருக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் திருவுருவச் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இந்த திருவுருவச் சிலை நிறுவப்பட்ட முதலாக இத்திருக்கோயிலில் விசாக நட்சத்திர வழிபாடு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. திருப்போரூர் முருகன் கோயில் நிறுவப்பட்ட குரு மகான் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் இவரால் நிறுவப்பட்ட திருப்போரூர் முருகன் கோயில் இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது. இத்திருக்கோயிலில் விசாக நட்சத்திர வழிபாடு என்று உள்ளது. வைகாசி விசாகம் நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் ஏற்படும் என்றும் அத்தகைய பாக்கியத்தை தரக்கூடிய முருகப்பெருமான் திருப்போரில் அருள்பாலித்து வருகிறார். அத்தகைய சிறப்புமிக்க விசாக நட்சத்திர வழிபாடு இங்கு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாதம் விசாக நட்சத்திரம் இங்கு நடைபெற்று சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. விசாக நட்சத்திரம் அன்று மாலை 6 மணி அளவிலே கலசம் வைத்து யாகம் வளர்த்தி எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதை கண்டுகளிக்க கண் கோடி வேண்டும். பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்புமிக்க விசாக நட்சத்திர வழிபாடை கண்டுகளித்து எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளை பெற அன்போடு வேண்டுகிறோம். மேலும் இத்திருக்கோயிலில் குமாரதேவருடைய திருநட்சத்திரமான பூர நட்சத்திர வழிபாடும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இந்த குமாரதேவருடைய பூர நட்சத்திரம் என்பது குமாரதேவர் சுவாமிகள் முக்தி அடைந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரம் இங்கு அதே நிலையில் ஜீவ சமாதி என்கின்ற ஒரே காரணத்தால் இதே பூர நட்சத்திரம் இங்கும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பூர நட்சத்திர வழிபாட்டுக்கும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு களிக்கின்றனர். அதே வழிபாடு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பது உண்மை. மேலும் இத்திருக்கோயிலிலே தினந்தோறும் 2 கால பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் அபிஷேக ஆராதனைகள் தினந்தோறும் செய்து வருகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க இத்திருக்கோயிலில் வந்து வேண்டுவார் வேண்டுவன வரத்தை அருளக்கூடிய எம்பெருமான் குமாரதேவர் உங்களுக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். குமாரதேவர் என்பது நான் ஏற்கனவே சொன்னார் போல் கன்னட நாட்டு மகாராசா. இவர் இல்லறம் வேண்டி துறவு கொண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்படி வருங்காலத்தில் பாலாம்பிகையினுடைய ஞானப்பால் உண்டு அருள் பெற்றவர். அப்படிப்பட்ட குமாரதேவருடைய சமாதி ஜீவ சமாதி விருத்தாசலம் திருமுகுதுகுன்றம் காந்தி நகருக்கு அருகாமையிலே குமாரதேவர் மடம் என்று உள்ளது. அங்கு இன்றும் இத்தகைய குமாரதேவருடைய வழிபாடு 5 கால பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த குமாரதேவருடைய வம்சாவழி என்று சொல்லக்கூடிய
சன்னிதானங்கள் அருளாட்சி செய்து வருகின்றனர். இப்பொழுது அருளாட்சி செய்து வரக்கூடிய சன்னிதானங்கள் ஸ்ரீமத் ரத்தின வேலாயுத சிவபிரகாச பண்டார சன்னதிகள் என்று சொல்லக்கூடிய சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகின்றார் இந்த மடத்தை. இந்த குமாரதேவர் வழிபாடு என்பது வேற சைவ மரபினருக்கே ஒரு உரிய சிறப்பு வழிபாடு. இந்த குமாரதேவர் நிறைய நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அத்தகைய நூல்களில் முக்கியமானது சுத்த சாதகம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய குமாரதேவருடைய நூலாகும். இதை அன்பர்கள் அனைவரும் படித்து உய்யலாம். மேலும் இந்த குமாரதேவருடைய வழிபாட்டிலே ஒரு கதை, சின்ன கதை சொல்லணும். குமாரதேவருடைய குரு பூஜை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய வழிபாட்டிலே அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி பண்ணும்போது வழிபவர்கள் 2 பேர்கள் அன்னதானத்திலே உட்கார்ந்து கொண்டனர். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து அன்பர்களும் தங்களுடைய கழுத்திலே வீரசைவ மரபினருக்கே உரியமான சிவலிங்க தீட்சை பெற்று உள்ளனர். இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது தீட்சை பெறாமல் தனியாக வெறும் கழுத்தோடு உள்ளனர். இதை கண்டவுடனே அந்த திருடர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. எல்லாரும் கழுத்தில் என்னமோ கட்டிங்கிறாங்க, நம்ம ஒன்றுமே கட்டி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் போய் சமையல் கூடத்தில் இருந்த ஒரு சின்ன கத்திரிக்காய் எடுத்து 2 பேரும் ஒரு துணியில் முடிஞ்சு கழுத்தில் கட்டிக்கினாங்க. வீரசைவ மரபுப்படி அன்னம் பாலிக்கும் முன்பாக தீபாராதனை என்று சொல்லக்கூடிய வீரசைவ லிங்க மரபினருக்கு தீபாராதனை காட்டுவார்கள். அப்படி காட்டும் பொழுது இவர்களும் கழுத்திலே லிங்கம் அணிந்து கொண்டு கத்திரிக்காயை அணிந்து கொண்டு காட்டப்பட்டது. இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த துண்டை அழுத்தி வெளியே போடுவதற்காக எடுத்தார்கள். உண்மையிலே அந்த கத்திரிக்காய் சிவலிங்கமாக மாறியுள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான உண்மை. இது வரலாற்று பூர்வமான உண்மை. இத்தகைய பெருமை மிகு இன்னும் இறந்த மீனை, அதாவது சமைத்த மீனை உயிர் பெறச் செய்த பெருமை குமாரதேவ சுவாமிகளுக்கு உண்டு. அத்தகைய பெருமை மிக்கவர் குமாரதேவ சுவாமி. இதெல்லாம் புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும். அதுக்குரிய புஸ்தகம் குமாரதேவர் மடத்திலே இருக்கின்றது. வாங்கி படித்து என்னென்ன நூல்கள் எழுதியுள்ளார்கள் என்பதை அதன் மூலம் தெரிந்து கொண்டு நீங்கள் இன்னும் குமாரதேவன் பெருமைகளை தெரிந்து குமாரதேவருடைய இத்தகைய பெருமைமிக்க குமாரதேவர் மடம் செம்பாக்குத்தல் கிராமத்தில் அமைந்துள்ளது என்பது மிகவும் பெருமைக்குரிய தலமாகும். இந்த தலத்திலே விசாக வழிபாட்டினையும் பூர நட்சத்திர வழிபாட்டையும் கண்டுகளித்து தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற எம்பெருமான் குமாரதேவரை வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் நல்லதாக நடக்கும். மேலும் ஒரே ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் என்னவென்றால், இத்தகைய சிறப்புமிக்க குமாரதேவர் மடத்திலே சென்ற ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தவுடனே விசாக வழிபாடு நாங்கள் மேற்கொண்டோம். அத்தகைய விசாக வழிபாட்டிற்கு அன்பர்கள் ஒரு சிலர் வந்திருந்தனர். அதில் ஒரு சில அன்பர் திருப்பூரில் ஒருவர் வந்திருந்தார். அவர் என்னிடம் என்ன கூறினார் என்று கேட்டால், ஐயா, எங்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகின்றன, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை, எனவே தாங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் செய்யல் என்று சொன்னார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த விசாக வழிபாட்டிலே நீங்கள் ஒரு 6 விசாக வழிபாடு அல்லது 3 விசாக வழிபாடு கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 3 விசாக வழிபாடுகள் கலந்து கொண்டார். அதன் பிறகு வருகின்ற விசாக வழிபாட்டிற்கு அவர் வருவதற்கு முன்னாடியே அவருடைய மனைவி கர்ப்பமாக உள்ளது என்று தெரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு எங்களிடம் கூறினார். நாங்கள் உடனே என்ன கூறினோம், இறைவன் ஒருவன் உள்ளான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று கூறி அவருக்கு வாழ்த்தி அனுப்பினோம். மேலும் அவர்கள் தற்போது இப்போ குழந்தை பெற்று மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது என்பதை இந்த நல்ல தருணத்திலே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் நினைத்து வந்தது திருமணமாகி குழந்தை இல்லை. அத்தகைய பாக்கியத்தை தந்த குமாரதேவரும் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இன்னொரு அன்பர் கட்டிடக்கலை நிபுணர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிபுணர் வந்திருந்தார். அவர் இந்த விசாக வழிபாட்டை கண்டுகளித்து கொண்டார். தொழில் முறை நன்றாக இல்லை என்று சொன்னார். உடனே விசாக வழிபாட்டு கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். கலந்து கொண்டார். இப்பொழுது அவர் விசாக வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு நேரமில்லாத அளவுக்கு தொழில்முறை நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் உண்மை.
இதுவும் சத்தியபரமான உண்மை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் வந்து வருவதற்கு கூட நேரமில்லாத சூழ்நிலைகள் அவ்வாறு அமைகின்றன. அத்தகைய பெருமை மிக்க இந்த குமாரதேவர் மடத்தின் மாதாந்தோறும் நடைபெறும் பூர நட்சத்திர வழிபாடும் விசாக நட்சத்திர வழிபாடும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளும் குருவருளும் பெற உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மேலும் இந்த அஷ்டதசபுஜை துர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த துர்க்கை அம்மன் இந்த நம்மளுடைய செங்கல்பட்டு கிராமத்தில் சுற்று வட்டாரத்திலே செம்பாக்கம் கிராமத்திலே அமைந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க உண்மையாகும். 18 கரங்களுடைய துர்க்கை அம்மன் இங்கு மட்டும் எழுந்து அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இந்த துர்க்கைக்கு ராகுகால பூஜைகள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்து எல்லாம் அல்ல எம்பெருமானின் திருவருளும் குருவருளும் பெற உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த விசாக நட்சத்திர பூஜை ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால், ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மதுரையில் பிறந்தவர். இவர் மதுரையில் பிறந்து மீனாட்சி அம்மனுடைய பூரண அருள் பெற்று நீ திருப்போரூருக்கு சென்று அங்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபாடு செய் என்று மதுரை மீனாட்சி அம்மன் உத்தரவின் பேரில் மதுரையிலிருந்து கிளம்பி வந்தார். அப்படி வரும் வழியிலே விருத்தாசலத்திலே குமாரதேவ சுவாமிகளை சந்தித்து அவருடைய இணக்கமான அன்பை பெற்றார். அப்படி அன்பை பெற்றவுடன் குமாரதேவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடராக பணியாற்றி வந்தார் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள். அப்படிப்பட்ட பெருமைமிக்க சிதம்பர சுவாமிகள் திருப்போரூரிலே கண்ணகப்பட்டு என்ற கிராமத்திலே தனி மடம் ஒன்று அமைத்து அதன் மூலம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க இந்த செம்பாக்கம் குமாரதேவர் மடத்திற்கு அருளாளர்கள் அனைவரும் வந்துள்ளனர். மயிலம் பொம்மபுர ஆதீனம் வகையராவைச் சேர்ந்த ஸ்ரீ சிவஞான பாலாய சுவாமிகள் அருளாட்சி வந்துள்ளார்கள். விருத்தாசலம் குமாரதேவர் மடத்திற்கும் பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் மடத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது இன்னும் நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. துறையூர் மடத்தின் முதல் சிம்மாசன பீடாதியாகிய ஆதி சிவபிரகாஷ் சுவாமிகளின் ஜீவசமாதி தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பட்டீஸ்வரம் என்ற துர்க்கையம்மன் கோயிலுக்கு அருகாமையில் 500 மீட்டர் தூரத்திலே முழையூர் என்ற கிராமத்திலே ஆதி சிவபிரகாஷ் சுவாமிகள் மடம் அமைந்து அருள் பாலித்து கொண்டு வருகிறார்கள். மேலும் செம்பாக்கத்திலே அமைந்துள்ள இந்த ஆதி சிவபிரகாஷ் சுவாமிகள் மடத்திற்கு பேரூர் ஆதீனம் எழுந்து அருள் பாலித்துள்ளார். பொம்மபுரம் ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலாய சுவாமிகள் இருந்து அருள் பாலித்துள்ளார். திருப்போரூர் சிதம்பர சிவஞான சுவாமிகள் வந்து அருள் பாலித்துள்ளார். ஞானியார் சுவாமிகள் மடம் திருப்பாபடியூர் அவரும் வந்து இங்கு அருளாட்சி வழங்கியுள்ளார்கள். இதற்கு முன்னாடி இருந்த 23ஆம் பட்டம் என்று சொல்லக்கூடிய குமாரதேவர் மடத்தினுடைய சிம்மாசன பீதாதிபதியாகிய ஸ்ரீ கல்யாண சுந்தர சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர்களும் வந்து அருளாட்சி பெற்றுள்ளார்கள். இத்தகைய பெருமைமிகு ஜீவசமாதியான செம்பாக்கத்தில் அமைந்துள்ள குமாரதேவர் மடத்தை அமைந்துள்ள எம்பெருமானை தரிசனம் செய்து அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற உங்களை அன்போடு வேண்டி பிரார்த்திக்கின்றேன். இந்த குருமார்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. இப்போ சந்தான குறவர் என்று சொல்லக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூரர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திரு வாதவூரார் திருத்தால் போற்றி என்று ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார்கள் இந்த பாடலை எழுதியுள்ளார். இந்த உமாபதி சிவாச்சாரியார் என்றுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஒரு சமயம் சிதம்பரம் நடராசர் கோயிலிலே கொடியேற்றல் விழா நடைபெறுகிறது. அந்த கொடியேற்றல் விழா நடைபெறும் தினத்திலே கொடி ஏறவில்லை. என்னவென்று ஆராயும் பொழுது உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய பெட்டகத்திலே நடராஜ பெருமான் வீற்றிருக்கிறேன் இங்கு இல்லை என்று ஒரு அசரீரி வந்தது. இதை கேட்ட தீட்சிதர்கள் அசந்து போய்விட்டார்கள். என்னவென்று தெரியவில்லை. உடனே உமாபதி சிவாச்சாரியாரை நம்ம என்ன சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு.
அப்புறம் உமாபதி சிவாச்சாரியாருடைய தங்கியிருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போய் அவரை அழைக்கிறதுக்கு போகிறாங்க. அப்புறம் அவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்தமாரி சிதம்பரம் நடராஜ பெருமான்னு கொடி ஏறலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே உமாபதி சிவாச்சாரியார்கள் சிதம்பரம் நடராஜ பெருமானின் ஆலயத்திலே 4 பாடல்கள் கொடிக்கவி என்று பாடினார்கள். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது, உள்ளுயிர்க்கு உயிராம் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திருமலத்தே குளிக்கும் உயிரருள் கூடும்படி கொடி கட்டினேன். பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது, இருளாம் வெளியேது இரவேது அருளாலா, நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் நோக்காது தாக்கரிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமைதானே கூடும்படி காட்டும் கொடி. 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்கொடி. இந்த 4 பாட்டை பாடினார். பாடின உடனே கொடி தானா ஏறிச்சுன்றது வரலாறு. ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அப்படிப்பட்ட தன்மையை உடைய உமாபதி சிவாச்சாரியார். அடுத்ததாக திருப்போரூர் முருகன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அவர்கள் கட்டினார்கள். எப்படி கட்டினார்கள் என்று சொன்னால், வேலை செய்கின்ற அத்துணை நபர்களுக்கும் தமது திரு கையாலே விபூதி மட்டும்தான் கொடுப்பாராம். அந்த விபூதி கொடுத்தா அவர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, உழைப்புக்கு தகுந்த மாதிரி கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விபூதி கொடுத்து அந்த திருக்கோயிலை கட்டி முடித்தாங்க. இது உண்மையான வரலாறு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ குமாரதேவர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டில் நான் சொன்னேன், சமைச்ச மீனுக்கு உயிர் கொடுத்தது. அப்புறம் கத்திரிக்காயை கட்டிக்கிட்டு லிங்கத்துக்கு உருவு கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு சித்து விளையாட்டுக்கள்லாம் அவங்க செஞ்சு அதிகமாக பழக்கப்பட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய பெருமை, குமாரதேவருடைய பெருமை, உமாவதி சிவாச்சாரியுடைய பெருமையை கூறினோம். இந்த வீரசைவ மரபிலே பிறந்த அத்துணை அன்பர்களும் குழந்தை பிறந்த உடனே 11வது நாட்களிலே லிங்கதாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையினை செய்வார்கள். குழந்தை பிறந்தவுடனே அவர்களுக்கு லிங்கதாரணம் செய்து அணிவித்து அவர்கள் வாழ்நாள் பூராவும் இந்த தனது உடம்பையே லிங்கமாக பாவனை செய்து அதை வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், வீரசைவ மரபு பிறந்த அத்துணை அன்பர்களும் காலை வேலை இருவேளை குளித்து தன்னுடைய உடலிலே அங்கமாக அணிந்திருக்கின்ற சிவலிங்கத்தை வழிபாடு செய்த பிறகுதான் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மரபு. இன்றும் அந்த முறையில் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எத்தனையோ பேர்கள் உள்ளார்கள். இந்த சிவலிங்கம் நாம் செய்கின்ற கர்ம வினை பாவ புண்ணியங்கள் அனைத்தும் நமக்கு என்னவென்று விளக்கக்கூடிய வகையிலே உள்ளது. எப்படி என்று சொல்லி கேட்டால், ஒரு சிலர் தன்னுடைய பொருட்கள் சம்பாதிப்பார்கள். வீடு வாசல் நிலம் நீர் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கூட வராது. நம்ம இந்த வாழ்நாள் பூரா இந்த பூஜை பண்ணுற லிங்கம் இருக்குது பாருங்கள், நம்ம கழுத்தில் அணிஞ்சிருக்கிற பாருங்க இந்த லிங்கம். இந்த லிங்கத்தை நம்மளுடைய கடைசி கட்டத்திற்கு பிறகு நம்மளுடைய உடம்பில் கழுத்திலேயே கட்டி வழிபாடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய மரபு இந்த வீரசைவ மரபுக்கு மட்டும்தான் உண்டு. வேறு எந்த மரபில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். இப்படிப்பட்ட பெருமையுடைய வீரசைவ மரபில் பிறந்த குமாரதேவர் அவருடைய ஜீவசமாதியான இந்த செம்பாக்கம் கிராமத்திலே நடைபெறுகின்ற பூஜை புனஸ்காரங்கள், அதாவது மாதந்தோறும் நடைபெறும் பூர நட்சத்திரம், மாதந்தோறும் பூர நட்சத்திர வழிபாட்டுக்கு திருவாசகம் முற்றுவதில் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று அன்னம்பாளிக்கப்படுகிறது. மேலும் விசாக வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று அன்னம்பாளிக்கப்படுகிறது. இந்த பூஜையிலே கலந்து கொண்டு தாங்கள் நினைக்கும் நல்ல நினைப்புகள், அதாவது மனிதனுடைய நினைப்பு நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள். நல்லதையே நினைத்து எல்லாம் வல்ல எம்பெருமானின் குருவர்களை பெற்று உயுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. எனக்கு வயசு இப்போது 62 ஆகுதுங்க. நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். அப்போதுலேருந்தே நான் இந்த மடத்துக்கு டெய்லி வருவோம். நான் வந்து இது வேணும் அது வேணும்ன்ட்டு சாமிக்கிட்ட இது வரைக்கும் நான் கேட்டது இல்லைங்க. என்னுடைய குருநாதர் இங்கே இப்பொழுது வந்து 24வது பட்டம் இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி 23வது பட்டம் கல்யாண சுந்தர சிவபிரகாஷ் சுவாமிகள் தான் எங்களுடைய குரு. இங்கே இருக்கிறவர் இவர் வந்து குமாரதேவர், இவர் வந்து 5வது பட்டம். இந்த மடத்தில் வந்து ஆதி சிவபிரகாசருடைய மூலஸ்தானம் இங்கே இருக்குது, சிவலிங்க வடிவில். இவர் வந்து குமாரதேவர் 5வது பட்டம். சின்ன வயசுலேருந்து இங்கே குரு பூஜை வெகு சிறப்பாக நடக்கும். அதாவது புரட்டாசி மாதம் நடக்கிற பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்போலாம் எல்லாரும் ஒன்றா கூடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் அவங்கவுங்க வேலை நிமித்தமாக வெளியே எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த ஊரே ஒன்றா கூடி இந்த பூர விழாவை வந்து வெகு சிறப்பாக நடத்துவாங்க. அன்னதானம் நடக்கும். உற்சவமூர்த்தி இதை குமாரதேவரை வந்து திருவீதி உலாலாம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இதில் மன அமைதி இல்லை அப்படின்ற சொல்கிறவங்களாம் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுங்க, இது அமைதியான இடம். இது பரபரப்பான இதுவே இந்த மடத்தில் கிடையவே கிடையாது. அமைதியாக இருக்கும். உங்கள் ஒரு 10 நிமிஷம் வேண்டி இந்த குருவுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். இங்கே வந்து இவருடைய பல சிஷ்யர்கள் பல குருமார்கள் இங்கே வந்து செம்பாக்கத்துக்கு வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய இது இப்போ இங்கே ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த பொன்னம்பல சுவாமிங்களாம் அங்கே 5 பேர் இருக்காங்க ஜீவ சமாதி. அது இல்லாத இங்கே இந்த ஊரில் வந்து ரொம்ப பேர் அதிகமான இது ரொம்ப சைவம். மிக முக்கியமானது என்னென்னா சைவம். இப்போ சைவம் வந்து குறைஞ்சி போனதுன்ட்டு பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் செம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சைவம் தான் தழைத்துவங்கிற ஒரு இடம். இங்கே எங்களுடைய வீர சைவ மரபு மட்டும் இல்லாமல் செங்குந்த முதலர் அவங்களும் வந்து இந்த தீட்சை பெற்று இந்த லிங்க தாரணம் பண்ணி வெகு சிறப்பாக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து குரு அருள் பெறும்படி அன்புடன் நினைக்கிறோம். நன்றி. இந்த குமாரதேவர் மடத்தினுடைய சிறப்பில் முக்கியமானது என்னான்னு கேட்டிங்கன்னா, மாதம் நடைபெற பூர நட்சத்திரம் மாதம் நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்று குமாரதேவ சுவாமிகளின் குரு பூஜை என்று சொல்லக்கூடிய தினம். அந்த தினத்திலே காலை முதற்கொண்டு ஆலயத்திலே சிறப்பு வழிபாடுகள், ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள், அன்னதானங்கள் வருடாந்தோறும் நடைபெற்று அனைத்து பக்தர்களின் ஆசீர்வாதம் செய்யப்படுகிறார்கள். இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், நான் ஒரு முருக பக்தன் இருந்தாலும் சைவத்தில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் முழுமுதற் கடவுளாக கொண்டு அனைவரும் வணக்கப்படுகிற ஒரு தெய்வம். இத்தகைய தெய்வம் குருமூர்த்தங்களான சித்தர்கள் மூலமாகவும் நடைமுறைப்படுத்தி அருளாட்சி செய்து வருகின்றனர். இந்த அருளாட்சி செய்யக்கூடிய ஜீவ சமாதிகள் தமிழ்நாட்டிலே எங்கெங்கேயோ இருக்கின்றன. எமது செம்பாக்கம் கிராமத்திலேயே பொன்னம்பல சுவாமிகள் மடம், அடுத்ததாக நமது குமாரதேவர் மடம் என்று, திருப்போரூரில் சிதம்பர சுவாமிகள் மடம் என்று குறிப்பிடப்படும் வகையான மடங்கள் உள்ளன. இந்த ஜீவசமாதி இருக்கின்ற இடத்திலே நமது மனம் ஒருநிலைப்பட்டு விட்டால் நம்ம வேண்டிய வரம் நம்மளுக்கு கிடைக்கும். நமது நியாயமான கோரிக்கையை நினைத்து எம்பெருமானை தியானம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கை ஏற்று விரைவில் நடத்தப்படும். இது நான் சொல்லலை, இது நடந்த உண்மைகள். எல்லாருமே இங்கே வந்து போனவங்க அவ்வளோ பேரும் அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பதில் சொல்ல முடியல. எப்போ விசாகம், எப்போ பூர நட்சத்திரம் கேட்குறாங்க. இந்த பூர நட்சத்திரத்துக்கு மாதந்தோறும் திருவாசக முற்றோது நடந்து அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கப்படுகிறது.
இந்த திருவாசக முற்றோதல் ஏறக்குறைய ஒரு 20 மகளிர் வந்து திருமதி லலிதா என்கிறவருடைய தலைமையிலே நடைபெற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவாசக முற்றோதலிலும் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பூர நட்சத்திரத்துக்கு அன்று திருவாசக முற்றோதல் கண்டிப்பாக நடைபெறுகிறது. இன்னும் தகவல் வேணும்னா திருமதி லலிதாவை கேட்டிங்கன்னா அவங்க என்னைக்கு எந்த நேரம் ஆரம்பிக்க போகிறோம் எப்படி முடிக்க போகிறோன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அன்றைக்கி அன்னதானம் அனைவருக்கும் உண்டு. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் மன அமைதியுடன் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வேண்டி கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக நடைபெறும் என்பது ஆதாரபூர்வமான உண்மை என நான் கூறுகிறேன். மேலும் அனைத்து அன்பர்களும் எல்லா நலமும் மலமும் பெற்று வாழ இந்த குமாரதேவருடைய ஜீவசமாதியிலே வந்திருந்து எம்பெருமானின் திருவருளை பெற்று உய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அக்துரும் கழுமலர் வளர்நகர் பெண்ணை நல்லாரடும் பெருந்தகை இருந்ததே. நன்றி.